SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. PMMY பிரதம மந்திரி முத்ரா திட்டம். புரிச்சுங்களா? இந்த திட்டம் எது கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இது நிதி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு திட்டம். நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கு. புரிச்சுங்களா? நிர்மலா சீதாராமன் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லையா? அவங்க துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. சரியாப்பா? இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, கிரியேட்டிங் த என்டர்பிரனர்ஸ். தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, கிரியேட்டிங் த என்டர்பிரனர்ஸ். சரிங்களா? என்டர்பிரனர்ஸ்னா தொழில் முனைவோர்கள் அர்த்தம். ஸோ இந்த திட்டத்தின் கொண்டு வந்ததுக்கான மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேலை வாய்ப்பை, புரிஞ்சுங்களா? இந்தியா உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு. அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு சைனா. மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு இந்தியா. புரிச்சுங்களா? ஸோ அப்படி இந்தியாவில் மக்கள் தொகையும் அதிகம், மக்கள் தொகை அடர்த்தியும் அதிகம். சில மாநிலங்கள்லாம் அதற்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் நாம. சரிங்களா? உத்தரப்பிரதேச, பீகார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நாளில் பொறுத்தளவுக்கு ஒரு அரசாங்கம் தான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவும் சாத்தியம் குறைவான விஷயம். ஏன்னா இன்னைக்கு 137 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் அரசாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் எல்லாத்துலேயும் சேர்த்தியே 10% உள்ளதான் ஃபோர்ஸ். எல்லாமே சேர்த்தியே ஃபோர்ஸ்னா படை வீரர்கள், போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே சேர்த்தியே 10% மட்டும்தான் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள். சரிங்களா? மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா பிரைவேட் ஜாப்ஸ் பார்க்குறவங்க. இப்போ பிரைவேட் செக்டார்லையும் ஜாப் அதிகமாக கிரியேட் பண்ணணும்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வேணும். ஏன்னா 3 துறைகளில், பொருளாதாரத்தை பொறுத்தளவு இருக்கக்கூடிய 3 துறைகளில் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு சொல்லுவோம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இதில் அதிகமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை அப்படிங்கிறது 2ஆம் நிலை துறை, ஒரு இண்டஸ்ட்ரி தான். சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸை இப்போ தான் நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1956 வரைக்கும் இந்தியாவில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. சரிங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இண்டஸ்ட்ரீஸே இருந்துச்சு. புரிச்சுங்களா? அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு கிடையாது. சரிங்களா? அதனால என்னன்னா இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னா அடுத்த கட்டமாக நம்ம எதை மூவ் பண்ணலாம்ப்பா? சுய தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கலாம். சுய தொழில் தொடங்குவதற்கு மிக முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம் இல்லாதது. புரிச்சுங்களா? ஸோ இங்கே மூலதனம் இல்லாத ஆனால் சுய தொழில் தொடங்கக்கூடிய ஐடியா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குறைந்த வட்டியில், புரிச்சுங்களா, வங்கிகளின் மூலமாக கடன் கொடுக்கிற திட்டம் தான் இது. டு மோட்டிவேட் த என்டர்பிரனர்ஷிப் ஸ்கில், ப்ரொவைடிங் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸ் டு த என்டர்பிரனர்ஸ். என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறது இந்த தொழில் முனைவோர்கள் கிராஜுவேட்ஸாகவும் இருக்கலாம், நான் கிராஜுவேட்ஸாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் முத்ரா திட்டத்தில் எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல், கொலாட்ரல்னா எந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்காம லோன் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த முத்ரா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதங்களில் லோன் தருது. சரிங்களா? 3 விதங்கள், 3 அடிப்படைகளில், 3 ஸ்டேஜான்னு கூட அதை சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிசு. சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜ் கிஷோர். தேர்டு ஸ்டேஜ் தருண். சிசு, கிஷோர், தருண் சொல்லுவோம், SKT. நான் இதை எப்படி தான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா SKT நீங்கள் ஒரு பஸ் ஓடுது, அதை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்குவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டுங்கிறது இன்னொருத்தர் கிரியேட் பண்ணி தரதே கிடையாது, நீங்களா உருவாக்குறது. நீங்கள் உருவாக்குறது உங்களுக்கு மறக்காது, நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு மறந்துடும். நான் டெய்லி SKT பஸ்ஸை பார்க்குறப்ப எனக்கு சிசு, கிஷோர், தருண் தோணும். SKTன்னு ஒரு பஸ் இருக்கானே இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு. அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷார்ட்கட்டை மேக் பண்ணியிருக்கேன், உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களும் மேக் பண்ணிக்கலாம். புரிச்சுங்களா? ஷார்ட்கட்டை இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து எப்படி மேக் பண்ணுங்கிறத கற்றுக்கணுமே தவிர அவங்க சொல்கிற ஷார்ட்கட்டை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட்? சிசு, கிஷோர்,
தருண். 3 ஸ்டேஜ் இருக்குப்பா. முதல்ல நார்மலாக எந்த மினிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்னு சொல்லியிருக்கேன்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். புரிச்சுங்களா? இது எதற்கான திட்டம்? தொழில் முனைவோருக்கு, அதாவது என்டர்பிரனர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லோனாக கொடுக்கக்கூடிய ஸ்கீம், ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அதுதான் இது வந்து எந்த வங்கிகள் வழங்குதுன்னா தேசிய வங்கிகள் எல்லாமே, நேஷனலைஸ்ட் பேங்க். தேசிய வங்கிகள் இப்போ 12 இருக்கு இல்லைங்களா? அந்த 12 வங்கிகள்லையுமே அவைல். புரிச்சுங்களா? ஸோ ஒரு தொழில் முனைவோர் வந்தீங்கன்னா உங்களுடைய ஐடியா பேங்க் மேனேஜருக்கு பிடிச்சிருச்சுன்னா அது வந்து சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியா தான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிசு லோன் கொடுப்பாங்க. முத்ரா திட்டத்துக்கு கீழே சிசு லோன். சிசு லோன்ங்கிறது என்னன்னா 50,000 உள் 50,000க்குள்ள ஒரு லோன் கொடுப்பாங்க. இந்த லோனை டிஃபால்ட் பண்ணாம திறமையை கட்டி உங்களுடைய தொழிலை நீங்க நடத்தி உங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய புரிச்சுங்களா நாணயத்தை காட்டிட்டீங்கன்னா, நாணயம் என்ன மீனிங் புரிஞ்சு இல்லையா? அதாவது பேங்க்குக்கு கரெக்டா எஸ், நாணயத்துக்கு நாணயம்னு பேர் கொடுத்தது எதனால தெரியுங்களா? ஒருவர் தன்னுடைய டிக்னிட்டியில பண விஷயத்துல தான் காட்டவே முடியும். ஐ எம் டீ டோட்டலர், எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க நல்லவங்களுக்கு கிடையாது. புரிச்சு, எனக்கு எல்லா பழக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கெட்டவங்களுக்கு கிடையாது. ஒருவர் நாணயமானவரா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை வச்சு தான் டிசைட் பண்றாங்க. சங்ககால இலக்கியங்கள்ல இது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நாணயம் தவறி நாணயம் தவறுந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரம் யாரை பத்தி தான் பேசுது? முக்கியமா கண்ணகியையும் கோவலனையும். அவர் நாணயம் தவறினாரா? எந்த இடத்துல? நாணயத்தை தவற விட்டனால, அதாவது நேர்மையை தவற விட்டனால அவர் கிட்ட இருந்த பணமெல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா என்ன மீனிங்? நீ நேர்மையா இருந்தா பணம் வரும், புரிச்சுங்களா? அதே மாதிரி பணம் வந்தா நீ நேர்மையா இருக்கணும், அதுதான் ரூல். அவர் பணம் வந்துடும், பணம் நிறைய இருக்கும், அவங்க அப்பா பெரிய ட்ரேடர், ஆனா வந்துடுன்னா நாணயம், அந்த நாணயத்தை தவறிடுவார், தவறான வழிகளில் போயிடுவாரு. அவர் கிட்ட இருந்த நாணயமெல்லாம் என்ன ஆயிடும்? எஸ், அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் போயிடும். திருப்பி வந்து கஷ்டப்பட்டு கடைசியில அந்த நாணயத்தினால உயிரையும் விட்டுருவார். அடகு வைக்க போவாரு, திருடிட்டு வந்தேன்னு கூப்பிட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிடுவாங்க இல்லையா? அதுக்குனாலதான் வந்து மதுரை எரிஞ்ச கதை எக்ஸட்ரா எக்ஸட்ரா பெருசா உருவாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த திங். இதுக்கு எவ்வளோப்பா லோனு? கொஸ்டின் எப்படியும் கேட்கலாம்னா முத்ராக்கு கீழே இருக்கக்கூடிய துணை எப்படிலாம் லோன் கொடுக்கப்படுதுன்னு கேட்கலாம். எஸ்கேடி சிசுவில் எவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? இது எதுவுமே டஃப் கொஸ்டின் கிடையாது, இது பேசிக் கொஸ்டின். ஏன்னா இந்த திட்டத்தினுடைய அடிப்படையே இதுதான். அல்லது முத்ரா யோஜனை எதுக்குன்னு கேட்கலாம். எதுக்கு? என்டர்பிரனர்ஸை உருவாக்குறதுக்கு, தொழில் முனைவோரை உருவாக்குறது. தொழில் முனைவோரை எதற்கு உருவாக்க வேண்டும்னு கேட்கலாம். அல்லது தொழில் முனைவோர் முத்ரா திட்டத்தின் அடிப்படையில் தொழில் முனைவோர்கள், புரிச்சுங்களா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இஸ் கிரியேட்டிங் நியூ என்டர்பிரனர்ஸ் which have proved its result. Why அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எதற்காக? எக்ஸாக்ட்லி என்டர்பிரனர் ஸ்கில் இது பண்றதுக்காக, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. சரியாப்பா? ரீசெண்டாக இந்த லாக்டவுன் பீரியட் நிறைய பேர் என்டர்பிரனர்ஸாக மாறி இருக்காங்க. இட் ஷுட் பி மோட்டிவேட்டட். நெக்ஸ்ட் தருண், சாரி கிஷோர். கிஷோருங்கிறது என்னன்னா 50,000 5 லட்சம். 50,000 5 லட்சம். சரிங்களா? தருண்ங்கிறது ஒண்ணு இல்லப்பா, 5 லட்சத்துல 10 லட்சம். இது பெயர் எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்னுடைய ஏஜை குறிப்பிடுறதுக்காக. சிசுங்கிறது குழந்தையை குறிப்பிடுது, கிஷோருங்கிறது ஒரு 10 வயசு ஒரு டீனேஜை குறிப்பிடுது, தருண்ங்கிறது ஒரு முதிர்ந்த நிலையை குறிப்பிடுது. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறப்போ இந்த ரேஞ்சில் கொடுக்குறோம், அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுறப்போ கிஷோர் லோன் தரோம், அதுவே அந்த பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண் லோன் தரோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி ஃபெசிலிட்டி, அதுக்குள்ளே நீங்கள் கொலாட்ரல் கிரியேட் பண்ணிடுவீங்க. நீங்கள் உருவாக்குன இந்த தொழில் உங்களுக்கு சொத்தாக மாறிவிடும். அந்த சொத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இருக்கா இல்லையா? ஸோ இந்த லோனை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வா, ஐடி ஃபைலிங்கை காட்டு, உன்னுடைய சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. புரிச்சுங்களா? பேசிக் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு நிறைய பேர் ஃபில் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். ஃபர்ஸ்ட் யாருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ், கிராஜுவேட் முடிச்சுட்டு என்டர்பிரனராக ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்க தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் படித்தவங்களுக்கு,
ஐஐடி ஐடிஐ டிப்ளமோ இதெல்லாம் படித்தவங்களுக்கு. சரிங்களா. தேர்டு வந்து நான் கிராஜுவேட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அதனுடைய விகிதம் மிகவும் குறைவு தான். ஏன்னா நான் கிராஜுவேட்ஸ்க்கு இதை தவிர இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நிறைய பேர் பதிவு பண்ணுறதுனால எலிஜிபிளான கேண்டிடேட்டுக்கு வரிசையின் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. ஓகே, முத்ரா லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுங்களா. ஆனால் எப்போ கொடுப்போம்னு சொல்ல மாட்டோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், சிசு கிஷோர் தரன் புரிஞ்சாப்பா? இதில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்ரா டெபிட் கார்டுன்னு ஒரு டெபிட் கார்டு கையில் கொடுத்துருவாங்க. என்ன கார்டுப்பா? முத்ரா டெபிட் கார்டு. ஏடிஎம் கார்டை என்ன பண்ணிடுவாங்க, கையில் கொடுத்துருவாங்க. இந்த முத்ரா டெபிட் கார்டை வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் முத்ரா லோன் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் நடத்துறீங்கன்னா உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் எந்த அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கணும், இந்த முத்ரா அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கணும். அதுதான், புரிச்சுங்களா. ஸோ லோன் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் பை யூசிங் த முத்ரா டெபிட் கார்டு. யூ கேன் வித்ட்ரா த மணி. புரிச்சுங்க. லோன் வில் நாட் பி கிவன் டு யுவர் ஹேண்ட். முத்ரா அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி எந்த ஏடிஎம்ல வேணாம், எனி ஏடிஎம், எந்த ஏடிஎம்ல வேணா என்ன பண்ணிக்கலாம், பணத்தை எடுத்துக்கலாம். எடுத்த பணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடணும், திருப்பி செலுத்திடணும். உங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனும் அந்த வங்கியில் நடத்தணும். அதுதான் ரூல், புரிச்சுங்களா. இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அக்கௌண்ட். அந்த உங்களோட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த ஸ்கீம் கூட அதை இணைச்சிருவாங்க. இல்லைப்பா, அது வந்து நார்மலாகவே இருக்கு. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா காருக்குன்னு தனியாக லோன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மெயின் அக்கௌண்ட் உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கும். அந்த சேவிங் அக்கௌண்ட் அடிப்படையை வச்சு காருக்கு லோனு, வீட்டுக்கு லோனு, இந்த மாதிரி லோன் அக்கௌண்ட் தனியாக இருக்கும். டெபாசிட் அக்கௌண்ட்டுக்குன்னு தனி நம்பர் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இணைச்சி விட்டுருவாங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்கள் டிரான்சாக்ஷனை நீங்கள் எந்த அக்கௌண்ட் கூட இணைச்சிருக்கீங்களோ அதில் தான் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அடுத்து கிஷோருக்கு போக முடியும். உங்களுடைய, ஏன்னா வந்து இப்போ சிஷுவில் இருந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா கிஷோருக்கு போக முடியும். பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா, அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து இதில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் மினிஸ்ட்ரி, அதே மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்னுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி லேபர் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்ரா திட்டத்துக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு கணக்கெடுத்து கையில் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் கூட பட்ஜெட் கொடுக்குறப்போ முத்ரா திட்டம் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதனால இத்தனை லட்சம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்தியா ஃபுல்லா அப்படின்ட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் சொன்னாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த திட்டம் நல்லா இருக்கா, ஓகேவா. அடுத்து கிருஷி கல்யாண் செஸ். கிருஷி கல்யாண் செஸ் கிருஷி கல்யாண் செஸ் விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்காக போடப்படும் ஒரு வரி. சரிங்களா. இதே மாதிரியே இனி நிறைய செஸ் இருக்கு இந்தியாவில். எஜுகேஷனல் செஸ், சரிங்களா. ஸ்வச் பாரத் செஸ், சரியாப்பா. ரைட், ஓகே. செஸ் நான் என்னன்னு நான் முதல்ல சொல்றேன். செஸ் இஸ் நாட் அ டாக்ஸ். செஸ் என்பது ஒரு வரி கிடையாது. செஸ் என்பது வரியின் மீது சுமத்தப்படும் வரி. வரியின் மீது சுமத்தப்படும் வரி. இட் இஸ் கால்ட் as tax on tax. A taxpayer have to pay extra tax. It is called as chess. என்னப்பா? இல்ல இருக்கு, நான் எங்கெங்க இருக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன்ப்பா. செஸ்ங்கிறது என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. இது டாக்ஸ் ஆன் டாக்ஸ், வரியின் மீது சுமத்தப்படும் ஒரு வித வரி. டாக்ஸ் பேயர்ஸ் மட்டும் தான் இதை கட்டுவாங்க. சரிங்களா. ஸோ நார்மலாகவே இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேசிக்கலி. ஒன் இஸ் டைரக்ட் டேக்ஸ், another one is indirect tax. நேரடி வரி மற்றும் மறைமுக வரி என 2 வகைகளாக பிரிக்கலாம். நேரடி வரிக்கு எடுத்துக்காட்டு இன்கம் டேக்ஸ் எடுத்துக்காட்டாக. சரிங்களா. வருமான வரி ஒரு நேரடி வரி. நீங்க செலுத்தக்கூடிய சொத்து வரி ஒரு நேரடியான வரி. ஒரு அரசாங்க அதிகாரியிடம் வரியை செலுத்தி
அந்த அதிகாரி உங்களுக்கு ஒரு சலான பில்லை கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் எல்லாமே டைரக்ட் டாக்ஸ். அரசாங்க அதிகாரி கிட்ட செலுத்தாம ஒரு இடைத்தரகர் கிட்ட செலுத்துறீங்களோ அல்லது அதற்கான பில்லு டாக்ஸ் பில் கவர்மெண்ட் பில்லு கிடைக்கலன்னா அது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே இப்போ ஒண்ணுதான். இட் இஸ் கால்ட் அஸ் ஜிஎஸ்டி. சரிங்களா? டைரக்ட் டாக்ஸ் நான் வச்சிருக்கேன் என்ன என்ன ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன்னா ஐ ப்ரவுட் டு பி அன் இந்தியன் வச்சிருக்கேன். புரிச்சுங்களா? ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்கம் டாக்ஸ், ப்ரவுட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். புரிச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் டாக்ஸ். ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய வருமானத்திற்கு அந்த கார்பரேட் நிறுவனம் செலுத்தக்கூடிய வரி தான் என்னது? கார்பரேட் டாக்ஸ். சரிங்களா? இதெல்லாமே வெல்த் டாக்ஸ். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்க்கும் வெல்த் டாக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னா இம்மூவபிள், உங்களுடைய வீட்டுக்கு இதுக்கெல்லாம் கட்டுறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். வெல்த் டாக்ஸ்னா நீங்க உலை உயர்ந்த காரு, நிறைய நகை, புரிச்சுங்களா, அதிக விலையிலான பட்டு புடவை, ஒரு 1000 ஜோடி செருப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் செலுத்த வேண்டிய வரிக்கு பேர் என்னதுப்பா? வெல்த் டாக்ஸ். சரிங்களா? வெல்த்னா வந்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது உங்களுடைய சொத்தை குறிப்பிடுகிறது, வெல்த்ங்கிறது உங்களுடைய செல்வத்தை குறிப்பிடுகிறது. சொத்துக்கும் செல்வுக்கு என்ன வித்தியாசம்? வீடு, லேண்டு இதெல்லாம் சொத்து, அசட்ஸ். புரிச்சுங்களா? அதுவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்க நகை, காரு, பைக்கு இதெல்லாம் வந்து என்னது? வெல்த், செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சொத்துங்கிறது செல்வம் தான். சரிங்களா? ஆனால் எல்லா செல்வமும் சொத்துன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ரைட், ஓகே. எல்லா செல்வமும் சொத்துன்னு சொன்னோம்னா ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து 2ஆ உடச்சி கையில் கொடுத்துடலாம். சரியாப்பா? ஜிஎஸ்டி அது ஒரு மறைமுக வரி. இந்த மாதிரி என்னென்ன மறைமுக வரியெல்லாம் இருக்குன்னா, ஆக்ட்ராய்னு ஒரு வரி இருக்கு. இப்போ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எடுத்து தான் இப்போ ஜிஎஸ்டி போட்டோம். எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று இருக்கு, கஸ்டம் டியூட்டின்னு ஒன்று இருக்கு, இறக்குமதி வரி, உற்பத்தி வரிக்கு பேர் எக்ஸைஸ் டியூட்டி. ஒவ்வொரு நிறுவனம் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஏற்றவாறு வரியை செலுத்த வேண்டும். இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸைஸ் டியூட்டி. சரிங்களா? கஸ்டம் டியூட்டினா ஒரு பொருளை இறக்குமதி செய்யறப்போ, ஒரு நாட்டுக்குள்ள நுழையிறப்போ செலுத்த வேண்டிய நுழைவு வரிக்கு பேர் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவோம். இதை தவிர என்ட்ரி டாக்ஸ்ன்னு வேற ஒன்று இருக்கு. புரிச்சுங்களா? ரைட். இந்த மாதிரி டாக்ஸ். ஆக்ட்ராய்னா வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுறது எங்க? மகாராஷ்டிரால. தமிழ்நாடுக்கு வரணும்னா பல மாநிலங்களை கடந்து தானே வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையிலையும் செலுத்த வேண்டிய வரிக்கு பேர் தான் ஆக்ட்ராய். புரிச்சுங்களா? அதுக்கப்புறம் டோல் டாக்ஸ் இருக்கு. டோல் டாக்ஸ் என்னது? சுங்கவரி. புரிச்சுங்களா? இந்த டோல் டாக்ஸ், ஆக்ட்ராய், எக்ஸைஸ், கஸ்டம் இது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது மெயினா இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வெல்த் டாக்ஸ். சந்தைகளில் நீங்க செலுத்தக்கூடிய எல்லா வரியுமே இன்டைரக்ட் தான். மார்க்கெட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் டாக்ஸ்ல என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, கேளிக்கை வரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இப்போ வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாச்சு. முதல்ல நீங்க சினிமா பார்க்க போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே போட்டிருப்பாங்க 1% கேளிக்கை வரி, அது வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டி போடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த டாக்ஸ் மேல போடக்கூடிய டாக்ஸ் தான் செஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய வரியை வந்து என்ன பண்ணணும்னா யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு பங்கு ஓட்டு தரணும். அது நேரடி வரியா இருந்தாலும் சரி, மறைமுக வரியா இருந்தாலும் சரி. ரீசெண்டாக கூட சொன்னாங்க இல்லையா, ஜிஎஸ்டியில் இத்தனை சதவீதத்தை தமிழ்நாடு கொடுத்துருக்குறோம் சொன்னாங்க இல்லையா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பங்கு போட்டு தரணும் இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே மத்திய அரசாங்கம். செஸ்ஸை கலெக்ட் பண்றதுக்கு அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது மாநில அரசாங்கத்திற்கு பங்கு கொடுக்க வேண்டும் என அவசியம் கிடையாது. புரிச்சுங்களா? யூனியன் கவர்மெண்ட் நோ நீட் டு ஷேர் திஸ் செஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். கிளியர்? புரிச்சுங்களா? செகண்ட் ரூல், செஸ் வந்து வாங்கிட்டோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ஸினுடைய சதவீதம் என்னைக்குமே குறைவா இருக்கணும் வரியை விட. புரிச்சுங்களா? இப்போ வந்து வரி 18% கட்டுறீங்கன்னா செஸ் 18% வாங்கவே கூடாது, அதோட கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இது டாக்ஸ் ஆன் டாக்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு பொருளை 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஜிஎஸ்டி 100 ரூபா வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 ரூபாய்க்கு மேலே கூட போடுற பேருக்கு தான் செஸ். இந்த செஸ் நான் 1% வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 ரூபா நீங்க கட்டணும். இதுக்கு முன்னாடி கிறிஸ்கலியன் செஸ் எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னா 0.5%.
புரிச்சுங்களா? ஸ்வச் பாரத்தும் 0.5% தான். எஜுகேஷனல் செஸ் எவ்வளோனா 3%. எஜுகேஷனல் எதுப்பா 3%. வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் அவர்கள் செலுத்தக்கூடிய வரியிலிருந்து 3% எக்ஸ்ட்ரா சத்தம். இப்போ நான் வந்து வருமான வரி 1000 ரூபா கட்டுறேன் அப்படின்னா நான் 3%, அதாவது 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 1000 ரூபாய் 300 ரூபா கிடையாது, 3%ங்கிறது 30 ரூபா. 1030 ரூபா செலுத்தணும். அந்த 30 ரூபாங்கிறது செஸ், 1000 ரூபாங்கிறது வருமான வரி. இந்த 1000 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒரு பகுதி பிரிச்சு கொடுத்துருவாங்க, யூனியன் கவர்மெண்ட் ஒரு பகுதி வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த 30 ரூபாய் யார் மட்டும் தான் வச்சுக்குவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ரூல். அப்படின்னா செஸ்ஸை போறது யாருப்பா? இதை யார் கூட ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, செஸ்ஸை எந்த பெயர் சொல்லி வாங்குறோமோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் செலவிடப்பட வேண்டும். இட் ஷுட் பி ஸ்பென்ட் ஃபார் த பர்பஸ் இட் வாஸ் கலெக்டட். புரிச்சுங்களா? இட் ஷுட் பி ஸ்பெண்டட் ஃபார் த பர்பஸ் வை இட் வாஸ் கலெக்டட். எதற்காக இது வசூலிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காகத்தான் செலவிடப்பட வேண்டும். இந்த டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் இதுக்காக தான் செலவு பண்ணுங்கிற ரூல் கிடையவே கிடையாது. எதுக்கு வேணா செலவு பண்ணலாம். வருமான வரியை வாங்கி தான் நம்மளுக்கு ரோடு போடுறாங்க. வருமான வரி வச்சு தான் இங்கே டவரும் வச்சிருக்கிறாங்க. வருமான வரினால தான் நம்மளுக்கு கொரோனா ஊசி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இந்த வருமான வரியையும், அதாவது டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸையும் நீங்கள் வாங்கி எந்த பர்பஸ்க்காக வேணா செலவு பண்ணலாங்கிறது மீனிங். ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன்? கிறிஸ் கல்யாண் செஸ். அப்புறம் விவசாயிகளுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்காக இந்த செஸ் கலெக்ட் பண்ணப்படுதுன்னா விவசாயிகளுக்கு மட்டும்தான் இதை செலவு செய்யணும். ஸ்வச் பாரத் செஸ்னா டாய்லெட் கட்டி தரதுக்காக மட்டும்தான் இதை செலவு செய்யணும். எஜுகேஷனல் செஸ்னா எஜுகேஷனுக்காக மட்டும்தான் இந்த 3% ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? இதை டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணும். இதுதான் ரூல். அப்படின்னா ஒரு செஸ்ஸை எதற்காக வசூலிக்கிறோம்னு சொல்லாம வசூலிக்க முடியுமா? முடியாது. அதுதான் இன்டைரக்டா சொல்ல வராது. அப்படின்னா செஸ் இஸ் கலெக்டட் ஆல்வேஸ் ஃபார் த பர்பஸ். ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் செஸ் என்பது வசூலிக்கப்படும். எழுதிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் கன்சிடர் தி ஃபாலோயிங்ல கேட்டால் கேட்டுருவாங்க. அப்ப உங்களுக்கு விவரிக்க தெரியணும் இல்லையா? அதான். இப்படி விவசாயிகளுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்காக திரட்டப்பட்ட செஸ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? கிறிஸ் கல்யாண் செஸ். பர்சன்டேஜ் 0.5%. பர்பஸ் வெல்ஃபேர் ஆஃப் த ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். விவசாயிகளுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கும் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காகவும். சரிங்களா? ரீசெண்டாக வந்து என்னன்னா, இதற்கு முன்னாடி 2015 பிஜேபி ஆட்சிக்கு வரப்போ கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் ஸ்கீம். மீனிங் என்னன்னா, வருமானத்தை காட்டாமல் பதுக்கி வைப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. The people who are undisclosed their income. புரிச்சுங்களா? யாரெல்லாம் அந்த வருமானத்தை சரியா காட்டலையோ அவங்க என்னன்னு சொல்லுவோம்? டாக்ஸ் எவேடர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வரி ஏய்ப்பவர்கள்னு சொல்லுவோம். புரிச்சுங்களா? பிளாக் மணி. அதான் வரி ஏய்க்கிறதுக்கு பேர் தான் பிளாக் மணி. அது போன அந்த பணத்தை மட்டும் குறிப்பிட்டோம்னா பிளாக் மணி. அந்த வரி ஏய்க்கிறதுக்கு பேர் டாக்ஸ் எவேஷன். ஒன்று வருமானத்துக்கு குறைவாக காட்டுறது, இல்லாட்டி வருமானமே இல்லைன்னு காட்டுறது. சரிங்களா? தேர்டு வழி லாஸ் கணக்கு காட்டுறது. சரிங்களா? இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? அப்படி இருந்தவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க இதெல்லாம் வந்து வரியை எயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து என்னன்னா ஹெவி பெனால்ட்டி பிளஸ் ஜெயிலு தான். இங்க என்ன சொன்னாங்கன்னா, பெனால்ட்டியும் கிடையாது, ஜெயிலும் கிடையாது. யார் யாரெல்லாம் இது வரைக்கும் வருமானத்தை காட்டலையோ அவங்களாம் கொண்டு வந்து கரெக்டாக கணக்கை காட்டுங்க. 2015 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது அருண் ஜேட்லி. இட் வாஸ் சோ சக்சஸ்ஃபுல் ஸ்கீம். 66,000 கோடி ரூபாய் இதுல வந்துச்சு. சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்கீம் இதுல ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருமான வரி இருக்கு இல்லையாமா, 10 லட்சத்திற்குள்ள, 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்குள்ள நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு பே 10% எஸ் இன்கம் டேக்ஸ். புரிச்சுங்களா? பிளஸ் 3% செஸ் பே பண்ணும். 3% செஸ்,
10% இன்கம் டேக்ஸ். 10 லட்சத்துக்கு மேல நீங்க வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கீங்கன்னா நீங்க 20% கட்டணும். 1 கோடி ரூபாய்க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய வருமானத்துல 30% இன்கம் டேக்ஸா கட்டணும். சரிங்களா? இதுதான் ரூல். இப்போ இந்த மாதிரி நீங்க வருமானத்தை காட்டி டைமுக்கு ஃபைல் பண்ணாம ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. புரிச்சுங்களா? கணக்கை காட்டுங்க. நீங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸ் எவ்வளோனா 30%. எந்த ரைடு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. நீங்க எவ்வளவு பே பண்ணணும்? 30%. அது 10 லட்சமா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, 30 கோடியா இருந்தாலும் சரி, பே பண்ண வேண்டிய பர்சன்டேஜ் எவ்வளோப்பா? 30%. பிளஸ் 7.5% என்னவா பே பண்ணும்? கிரிஷ் கல்யாண் சர்சார்ஜா பே பண்ணும். சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னா சேவை கட்டணம். 7.5% என்ன எதுக்கு பே பண்ணும்பா? கிரிஷ் கல்யாண் சர்சார்ஜ். பிளஸ் 7.5% ஸ்வச் பாரத்துக்காக சர்சார்ஜ். அப்படின்னா மொத்தமா எவ்வளவு செலுத்த வேண்டும்? 45% செலுத்தினா உங்களுடைய 55% பணம் மிச்ச கையில் இருக்க 55% பணம் லீகல் மணி. நாங்களாம் பிடிச்சோம்னா எங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா அதுக்காக தெளிவு காட்டுறக்காக எல்லா சினிமாவிலையும் எல்லா விளம்பரத்திலையும் போட்டிருந்தாங்க, இன்கம் டேக்ஸ் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, இது சட்டவிரோதமானதாகும், ஜெயிலுக்கு போக நேரிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்களே. ஒரு சூட் கேஸ்ல இன்டூ மார்க் போட்டு காட்டிட்டே இருப்பாங்க. பிரச்சனை கடைசியில வந்து அவர் போய் டிஸ்க்ளோஸ் பண்ணுவார், கரெக்ட் மார்க் கேட்டவங்க இதுதான் கரெக்டான வழி. இப்போ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் ஸ்கீம் கீழே கொண்டு வந்து என்ன பண்ணு? டாக்ஸை பே பண்ணிடு. 45% பே பண்ணா 55% லீகல். நீ 45% இன்கேஸ் பே பண்ணலன்னா கண்டுபிடிச்சு வந்தோம்னா இருக்கிற 100% கவர்மெண்ட்டுக்கு. சொல்லி கொடுத்தவனுக்கு 10% ரிவார்டு வேற. சொல்லி கொடுத்தவனுக்கு 10% ரிவார்டு. அதே மாதிரி என்னது? 100% கவர்மெண்ட்டுக்கு பிளஸ் பனிஷ்மெண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் பெனால்ட்டியும் கட்டணும், ஜெயிலுக்கும் போகும். இருக்கிற மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு பெனால்ட்டியும் அதுக்கப்புறம் கட்டி ஜெயிலுக்கும் போறதை விட நீங்க என்ன பண்ணிடலாம்? வெறும் 45% கொண்டு வந்து கட்டிடலாம். அப்படின்னா இதுல 66,000 கோடி அருண் ஜேட்லி கலெக்ட் பண்ணார். அப்படியே முத்ரா கொடுத்துட்டாங்க, லோனா கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் குட் ஸ்கீம். ஓகே, இதுதான். அப்படின்னா அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ்ல என்ன பண்ணணும்? அவங்களுடைய டாக்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டிஸ்க்ளோசர் என்னது? வெளிப்படையாக காட்ட வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் வந்து ஏமாத்திட்டேன், ஓகே, இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், அதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அவங்க ரெக்கார்டை சேவ் பண்ண மாட்டோம், அதுதான் அதில் இருக்க ரூல். யார் டேக்ஸ் கட்டினாங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு அரசாங்கம் உறுதி கொடுத்துச்சு. அதே மாதிரி நடந்துச்சு, நிறைய பேர் கொண்டு வந்து பேவும் பண்ணாங்க. சரிங்களா? அரசாங்க அதிகாரிகள் இதை ஏமாற்றவே முடியாது. நார்மலாக எங்கள் சம்பளத்தை கொடுக்குறப்ப டேக்ஸை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. புரிச்சுங்களா? தொழில் முனைவோர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ், இந்த வியாபார காந்தங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காந்தங்கள் தான் நிறைய ஈர்த்து வச்சிருந்துச்சு. அதுல இருந்து பிடுங்க முடிச்சது.